வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். பொதுமக்கள் பணம் எடுக்க சிரமப்படுவதாக புகார்கள் வரும் நிலையில் சோதனைகளின் போது கோடிக்கணக்கில் பணம் கைப்பற்றப்படுவது எப்படி என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் முடிவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி TS தாகூர் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், டிசம்பர் 31க்குள் பிறகு மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்லாது என அறிவிக்கப்பட்ட பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என்றார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பழைய ரூபாய் நோட்டுகளை அரசு மருத்துவமனைகளில் பெறுவதற்கே தயக்கமா என கேள்வி எழுப்பினர். நவம்பர் 9 முதல் 14ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் மக்களிடம் இருந்து பெறப்பட்ட 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய நோட்டுகளை ரிசர்வ் வங்கியில் டெபாசிட் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி தெரிவித்தார். மேலும் 5 லட்சம் கோடி மதிப்பிலான புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளும் 2.5 லட்சம் கோடி மதிப்பிலான சிறிய மதிப்புடைய ரூபாய் நோட்டுகளும் புழக்கத்தில் இருப்பதாகவும் பண தட்டுப்பாடு இல்லை என்று முகுல் ரோத்தகி கூறினார். அப்போது பொதுமக்கள் பணம் இல்லாமல் சிரமப்படுவதாக புகார்கள் வரும் நிலையில் சோதனைகளின் போது கோடிக்கணக்கில் பணம் கைப்பற்றப்படுவது எப்படி என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முகுல் ரோத்தகி தனியார் வங்கிகளின் மேலாளர்களே அத்தகைய முறைகேடுகளில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் வங்கிகளில் பண தட்டுப்பாடு நீடிப்பதால் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்து நாட்டார்மங்கலம் இந்தியன் வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கு பணம் கிடைக்காததால் 500க்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணகிரி பாண்டிச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரசியல்வாதிகள், வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே வங்கியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாகவும் ஏழை மக்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். கட்சிக்காரங்க வந்தா மட்டும்தான் பணம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அரசியல்வாதிகள் வந்தா மட்டும்தான் பணம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆளை பார்த்து பணத்தை தராங்க. அப்ப எங்களை மாதிரி பொதுமக்கள் எங்க போறது? சுத்தமா பணமே இல்லைன்னு சொல்றாங்க. போன வாரம் போட்ட பணம் இந்த வாரம் எங்க போச்சு? அப்ப பெரியவங்களுக்கு எல்லாம் பார்த்து பணம் தரது நாங்களும் எங்க ரோட்ல வந்து நிக்கிறதா? பக்கத்து வீட்டுல கடை வாங்கி எத்தனை நாளைக்கு நாங்க வாங்கி சாப்பிட முடியும்? கரூரில் ஸ்டேட் வங்கியில் 2000 ரூபாய் மட்டுமே வழங்குவதை கண்டித்து வங்கி முன்பு அமர்ந்து வாடிக்கையாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த பசுபதிபாளையம் காவல் நிலைய போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். இதுகுறித்து வங்கி அதிகாரிகளிடம் கேட்டபோது போதிய அளவில் பணம் கையிருப்பு இல்லை என்றும் வங்கியில் உள்ள பணத்தை பிரித்து கொடுப்பதாகவும் தெரிவித்தனர். மக்கள் அதுக்காக இது பண்றாங்க. மக்கள் பணத்தை இது பண்றதுக்கு ஏன் இவங்க இப்படி பண்றாங்க? இவங்களோட ரூல்ஸ்ல 2000 சொல்லி ஓட்டறது. புரியுதுமா? காலையிலே ஓட்டியிருந்தா பாக்குறது 2000 சொல்லி போயிருப்பாங்க. கடலூர் மாவட்டம் லால்பேட்டை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பணம் எடுப்பதற்காக காத்திருந்த வாடிக்கையாளரை வங்கி மேலாளர் தரைக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. அதனை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காட்டுமன்னார் கோவில் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட வாடிக்கையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். ஓமலூர் அருகே பணக்காரர்களுக்கு மொத்தமாக பணத்தை கொடுத்துவிட்டு பொதுமக்களுக்கு பணம் கொடுக்க மறுப்பதாக கூறி இந்தியன் வங்கி முன்பு பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். இதனையடுத்து வங்கி முன்பு பாதுகாப்பிற்காக நின்ற தீவெட்டிப்பட்டி போலீசார் வங்கி அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சேலத்தில் இருந்து பணம் வந்து கொண்டு இருப்பதாகவும் இதனால் மீண்டும் பணம் வழங்கப்படும் என கூறியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். ரொக்கமில்லா பரிவர்த்தனையை ஊக்குவிக்க 1 கோடி ரூபாய் பரிசு வழங்கப் போவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மக்கள் அனைவரும் ரொக்கமில்லா பண பரிவர்த்தனையை மேற்கொள்வதால் ஊழல் மற்றும் கருப்பு பணம் ஒழிக்கப்படும் எனவும் மத்திய அரசு கூறுகிறது. எனவே மக்களை ரொக்கமில்லா பண பரிவர்த்தனைக்கு மாற்ற அரசு பல சலுகைகளை அறிவித்து வருகிறது. ஏற்கனவே ATM கார்டு மூலம் பெட்ரோல் போடுபவர்களுக்கு 0.75% தள்ளுபடி சலுகை, சுங்கச்சாவடிகளில் தள்ளுபடி உள்ளிட்ட சில சலுகைகளை அறிவித்திருந்தது.
இந்நிலையில் ரொக்கமில்லா பரிவர்த்தனை செய்ய வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ரஹக் யோஜனா, தன் வியாபாரி யோஜனா என்ற அதிர்ஷ்ட குலுக்கல் திட்டத்தை மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. டிஜிட்டல் முறையில் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளும் பொதுமக்களும் வியாபாரிகளும் வரும் 25ஆம் தேதி முதல் குலுக்கல் முறையில் ஒரு நாளைக்கு 15,000 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு 1000 ரூபாய் வீதம் பரிசு அளிக்கப்படும். இது 100 நாள், அதாவது அடுத்த ஆண்டு ஏப்ரல் 14 வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினசரியாக மட்டுமல்லாமல் வாரத்திற்கு ஒருமுறை நடக்கும் குலுக்களில் தேர்ந்தெடுக்கப்படும் 7000 அதிர்ஷ்டசாலிகளில் பொதுமக்களுக்கு 50,000 ரூபாயும் வியாபாரிகளுக்கு 1,00,000 ரூபாயும் பரிசு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஏப்ரல் 14ஆம் தேதியன்று நடக்கும் மெகா குலுக்களில் பொதுமக்களுக்கு 1 கோடி ரூபாய் முதல் பரிசாகவும், 50 லட்சம் ரூபாய் இரண்டாம் பரிசாகவும், மூன்றாம் பரிசாக 25 லட்சம் ரூபாயும் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வியாபாரிகளுக்கான மெகா குலுக்களில் முதல் பரிசு 50 லட்சம், இரண்டாம் பரிசு 25 லட்சம், மூன்றாம் பரிசு 5 லட்சம் ரூபாய் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியை கிறிஸ்டபர் வழங்குவார். காவிரி விவகாரம் தொடர்பான வழக்குகளை ஜனவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் தமிழகத்திற்கு 2000 கனஅடி நீர் வழங்க வேண்டும் என்ற உத்தரவு தொடரும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. காவிரி நடுவர் மன்றம் பிறப்பித்த உத்தரவு தொடர்பாக விளக்கம் கோரி தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி மாநிலங்கள் சார்பில் தாக்கல் செய்த மனுக்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, அமித் தவதராய், AM கன்வில்கர் ஆகியோரடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வருவதாக இருந்தது. வழக்கினை விசாரிக்கும் நீதிபதிகளில் ஒருவரான AM கன்வில்கர் வேறு வழக்கில் இருந்ததால் இந்த வழக்கு இன்று நீதிபதிகளின் அறையில் விசாரிக்கப்பட்டது. அப்போது இந்த வழக்கு வரும் ஜனவரி மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும் அதுவரை தினமும் 2000 கன அடி நீர் தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்ற முந்தைய உத்தரவு தொடரும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். வர்தா புயலால் மோசமான பாதிப்பை சந்தித்த சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். கடந்த 3 தினங்களாக வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டார். இந்த நிலையில் 4வது நாளான இன்று சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் நடந்து வரும் சீரமைப்பு பணிகளை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டார். அப்போது சீரமைப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் முடிக்குமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். பின்னர் ஆழ்வார்பேட்டை சென்ட் மேரிஸ் சாலையில் நடந்து வரும் துப்புரவு பணிகளையும் முதல்வர் பார்வையிட்டார். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் மூத்த அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் சென்றனர். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தமிழக அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை 3வது நாளாக ஸ்டாலின் இன்று பார்வையிட்டார். ஓட்டேரி, அயனாவரம், சூளை உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு செய்த ஸ்டாலின் அங்கு வசிக்கும் மக்களிடம் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், வர்தா புயலால் ஏற்பட்ட மின் தட்டுப்பாடு உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகள் முழுமையாக தீர்க்கப்படவில்லை என தெரிவித்தார். எனவே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தமிழக அரசு துரிதப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள சந்தேகத்தை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் இது தொடர்பாக தமிழக அரசு விரைவாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு நாட்டு மக்களிடத்தில் பல ஐயப்பாடுகள் உருவாகி இருக்கிறது. தொலைக்காட்சிகளில், பத்திரிகை உலகங்களில், சில அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், கலை உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இது பற்றி ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள். ஏன் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் கூட ஒரு பொதுநல வழக்கு போட்டப்பட்டு பதிவாகி இருக்கிறது. ஆக இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கையை ஏற்று வெள்ளை அறிக்கை வைப்பதுதான் அரசினுடைய கடமையாக அது இருந்திட முடியும். செங்கல்பட்டு அருகே மகாலட்சுமி நகர் பகுதியில் மீண்டும் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். கடந்த 2015 டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் வெள்ள நீர் புகுந்து செங்கல்பட்டு, மகாலட்சுமி நகர், JCK நகர் உள்ளிட்ட பகுதிகள் முதல் தளம் வரை முற்றிலும் சேதமடைந்தது. இதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடமும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடமும் பலமுறை புகார் மனு அளித்ததன் பேரில் பேரிடர் காலங்களில் வெள்ள நீர் புகாமல் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். ஆனால் இதுநாள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன் பெய்த கனமழையால் மீண்டும் வெள்ளம் இந்த பகுதிகளில் புகுந்தது. இதனால் தரைத்தளத்தில் வசித்து வரும் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியிருக்கின்றனர். இந்நிலையில் அரசு முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் சுமார் 2 மணி நேரம் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் தண்ணீரை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறியதை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இன்னைக்கு நாங்க சாலை மறியல் எதுக்காக பண்ணிருக்கோம்னா, நிவாரண பொருள் வேணும்னு பண்ணல. எங்களுக்கு இந்த தண்ணி வெளியில போகணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்றேன்றீங்க. அப்ப நாங்க பொதுமக்கள் இல்லையா? எங்களுக்கு பாதிப்பினும் போது நாங்க யார்கிட்ட போய் கேட்போம்? வீட்டுக்குள்ள இருந்து நாங்க போராட்டம் பண்ணோமா எங்களுக்கு கிடைக்குமா? ரோட்டுக்கு வந்ததுனாலதான் இந்த பிரச்சனையை கொண்டு போக முடியும். அப்பதான் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதனாலதான் நாங்க வர்தா புயலின் தாக்கத்தால் சென்னை துறைப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ள நீர் இன்னும் வடியாத காரணத்தால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். வங்கக்கடலில் உருவான வர்தா புயல் கரையை கடந்து 4 நாட்கள் ஆகியும் இன்னும் அதன் பாதிப்புகளில் இருந்து சென்னை உட்பட 3 மாவட்டங்கள் விடுவிடாமல் தவித்து வருகின்றன. இந்த நிலையில் சென்னையை அடுத்த துறைப்பாக்கத்தில் பெரும்பாலான வீடுகளில் வெள்ள நீர் இன்னும் வடியவில்லை. குறிப்பாக நேதாஜி நகர் பகுதியில் மின்சாரம் இல்லாமலும் குடிநீர் கிடைக்காமலும் பொதுமக்கள் பரிதவித்து வருகிறார்கள். தொடர்ந்து தண்ணீர் தேங்குவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுவரை வெள்ளம் பாதித்த பகுதிகளை அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிடவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே வீடுகளை சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்றவும் தடைப்பட்ட மின்சாரத்தை விரைந்து கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குடிக்கிற தண்ணி, முக்கியமாக குடிக்கிற தண்ணி கிடையாது. எங்களுக்கு இங்கே வசதி கிடையாது, சாப்பாடு வசதி இல்லை, எதுவுமே இல்லை. யாரும் இங்கே வந்து என்னன்னு கூட பார்க்கல இது வரைக்கும். தொகுதி அவங்களும் வரல. இந்த ஏரியா உள்ள நேற்று வார்டு நம்பர் மட்டும் லாரி எட்டு வந்து தண்ணி நாங்களாக போயிட்டு பொல்னிக்கு லாரி விடலை. அதுக்கப்புறம் நாங்கள் ஊர் மக்களாக சேர்ந்து இங்கே லோக்கலில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் அந்த போர்டை உடச்சி அதுக்கப்புறம் லாரி உள்ளே வந்தது. நேற்று வந்து தான் எங்களுக்கு தண்ணி கிடச்சிது. மற்றபடி எந்த நாத்தம் பயங்கரமாக கிளம்பிச்சு, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. இது எதனா மாற்று வழி பண்ணால் நல்லா எங்களுக்கு ரொம்ப தண்ணி போகிறதுக்கு எங்களுக்கு வழி பண்ணி கொடுக்கணும். தமிழக அரசின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு ஊழியர்களுக்கு 7% அகவிலைப்படி உயர்வு வழங்கி முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஜூலை 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு இந்த உயர்வு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழக அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 132% உயர்ந்துள்ளது. அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகை வங்கிக் கணக்கில் மொத்தமாக செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வால் 18 லட்சம் தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். 7% அகவிலைப்படி உயர்வால் தமிழக அரசு ஊழியர்களுக்கு 427 ரூபாய் முதல் 5390 ரூபாய் வரை ஊதிய உயர்வு கிடைக்கும். இதேபோல் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 214 ரூபாய் முதல் 2695 ரூபாய் வரை கிடைக்கும். அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்படுவார் என அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். சென்னை கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதியில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் பொன்னையன் பங்கேற்றார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிவித்தார். பொதுக்குழு கூட்டத்தின் போது அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் பொன்னையன் குறிப்பிட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய மனச்சாட்சியாக விளங்கியவர் பொன்மனை செல்வி புரட்சி தலைவி அம்மா. அதை போலவே புரட்சி தலைவி அம்மாவினுடைய மனச்சாட்சியாக திகழ்பவர், வாழ்ந்து வருபவர் அம்மாவினுடைய உடன்பிறவா சகோதரி. 33 ஆண்டு காலம் அம்மாவினுடைய சுகதுக்கங்களில் பங்கேற்று இந்த இயக்கத்தை கண்ணென காட்டி வந்த சின்னம்மா அம்மாவினுடைய மனச்சாட்சியாக விளங்குகிறார். அதனால் சின்னம்மா தான் பொதுச் செயலாளர் என்று ஆட்டோமேட்டிக்காக யுனானிமஸாக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதிலே அச்சமே இல்லை, சந்தேகம் இல்லை. அம்மா அவர்களினுடைய சம்மதம் வேண்டும் என்று கழகத்தினுடைய அனைத்து நிலையிலே உள்ள பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள், தலைமை கழக பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள், 64,000 கிளைகளைச் சேர்ந்த அனைவரும் அம்மாதான் சின்னம்மாவின் வாரிசு, அம்மாதான் சின்னம்மாவின் மனச்சாட்சி, அம்மாதான் இந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு நிறைவேற்றியிருக்கிறார்கள். சின்னம்மா தான் பொதுச் செயலராக வருவார். அதற்கு சின்னம்மாவின் சம்மதத்தை வேண்டுகிறோம். இதுதான் நிலை.
அதிமுக பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை கிண்டியில் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அந்த சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணராதாகிருஷ்ணன் அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு வி.கே. சசிகலா மிகவும் தகுதியானவர் என தெரிவித்தார். அம்மா விட்டு சென்ற ஒரு பணியை எடுத்துக்காட்டாக இப்போ கவர்மெண்ட்டில் விஷன் 2023 நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க. இந்த திட்டங்களெல்லாம் அவங்க கூடவே இருந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒருத்தரால் மட்டும்தான் அடுத்தது வழிக்கு நடத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர முடியும். அது பெண்ணுங்கிற பட்சத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கும். அவங்களோட ஈடுபாடு, அன்பு, கருணை எல்லாமே அதிகபட்சமாக இருக்கும். அதனாலவே நாங்கள் அவங்க வரணுங்கிறத ரொம்ப எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அவங்க வரணும். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஆட்சியில் அமரக்கூடிய தகுதி பாஜகவுக்கு மட்டுமே உள்ளது என அதன் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எப்போதும் சிறுபான்மை மக்களை பாஜக ஆதரித்தே வந்துள்ளதாகவும் கூறினார். மதச்சார்பின்மையாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற கட்சிகளில் கூட இத்தனை நல்ல சிறுபான்மையின தலைவர்களை கொண்டு கூட்டம் நடத்த முடியுமா என்பது மிகப்பெரிய சந்தேகம். இந்த கூட்டத்தை பார்த்த பின்பாவது பாரதிய ஜனதா கட்சி மதச்சார்பான கட்சி என்றும் ஒரு மதத்தை சார்ந்த கட்சி என்றும் விமர்சனம் செய்பவர்கள் நிச்சயமாக அந்த விமர்சனத்தை நிறுத்திக் கொள்வார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நாடு முழுவதும் தேசிய மாநில நெடுஞ்சாலையோரம் உள்ள மதுபான கடைகளை மூட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் தேசிய மாநில நெடுஞ்சாலையோரம் செயல்படும் மதுபான கடைகளை மூட உத்தரவிட வேண்டும் என பாமக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. நெடுஞ்சாலையோரம் மதுபான கடைகளில் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களால் அதிக விபத்துகள் நேரிடுவதாகவும் பாமக தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி T.S. தாக்கூர் தலைமையிலான முதன்மை அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நாடு முழுவதும் தேசிய மாநில நெடுஞ்சாலையோரங்களில் உள்ள மதுபான கடைகளை மூட உத்தரவிட்ட நீதிபதிகள் 2017 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த மதுபான கடைகளின் உரிமம் செல்லாது எனவும் தெரிவித்தனர். நெடுஞ்சாலைகளில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் மட்டுமே மதுபான கடைகள் இருக்க வேண்டும் எனவும் அந்த கடைகளுக்கு பெயர் பலகை வைக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை மூட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை அகற்றக்கூடிய வழக்கு கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை அகற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது பாமகவுக்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய அவர் தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிக விபத்துகள் ஏற்படுவதற்கு மதுக்கடைகள் தான் காரணம் என்றும் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் வரலாறு மிக்க ஒரு தீர்ப்பளித்திருக்கிறது. வரும் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் இந்தியாவில் உள்ள தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மது கடைகளை மூட வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு தீர்ப்பளித்திருக்கிறது. இது சம்பந்தமான வழக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்த வழக்கு. அதற்கு இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது. இதை நாங்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம். சேலம் பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட முட்டைகளின் ஓட்டின் உள்பகுதியில் பிளாஸ்டிக் தோல் போன்று இருப்பதாக தகவல் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாநகர் பொன்னம்மாப்பேட்டை வாசகசாலை தெருவில் இன்று காலை உணவிற்காக சிலர் அங்குள்ள கடைகளில் முட்டைகளை வாங்கி சமைத்தனர். முட்டையை உடைக்கும் போது ஓட்டின் உட்பகுதியில் பிளாஸ்டிக் தோல் போல் வெளிப்பட்டதால் பெண்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ள பெண்களும் இதேபோல் முட்டை ஓட்டின் உட்பகுதியில் லேசான பாலத்தின் காகிதம் போல் வெள்ளை கருவை சுற்றி அமைந்திருப்பதாக தெரிவித்தனர்.
இந்த தகவல் காட்டுத்தீ போல் அந்த பகுதியில் பரவியதால் 20க்கும் மேற்பட்ட முட்டைகளை உடைத்து சோதனை செய்தனர். அப்போது அனைத்து முட்டைகளிலும் தடிமனான பாலத்தின் காகிதம் போல் வெளிப்பட்டது. பின்னர் அதனை தீயில் காட்டி எரித்தபோது பிளாஸ்டிக் போல் உருகியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்த சேலம் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி மருத்துவர் அனுராதா தலைமையிலான குழுவினர் முட்டை கடைகளில் ஆய்வு செய்தனர். அப்போது சில முட்டைகளை உடைத்து பார்த்து மேற்கொண்ட ஆய்வில் வழக்கமாக இருக்கும் மெல்லிய தோல் பகுதிதான் என்றும் பிளாஸ்டிக் கொண்டு உருவாக்கப்பட்ட செயற்கை முட்டை அல்ல என்றும் அவர்கள் உறுதிப்படுத்தினர். முட்டை கடையில் காலையில் வாங்கிட்டு போனாங்க. அது உடச்சி பார்க்கும்போது வெறும் பிளாஸ்டிக் தோல் மாதிரி வந்தது. ஒன்று தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தா 5 முட்டைங்களும் அப்படியே தான் இருக்குது. அப்புறம் அது என்னன்னு கேட்டது சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது. வேக வச்ச முட்டை மற்றும் வேக வைக்காத முட்டை ரெண்டையுமே நம்ம வந்து உடச்சி பார்க்கும்போது வந்து அதற்கு கீழே அந்த ஓட்டுக்கு கீழேயே வந்து ஒரு சின்ன மெல்லிசான ஒரு மெம்பரேன் இருக்குது. அது வந்து நார்மலாக இயற்கையாக வரக்கூடிய அந்த ஒரு மெம்பரேன் தான். இது வந்து அவுட்டர் மெம்பரேன் சொல்கிறாங்க, விட்டலின் மெம்பரேன் சொல்லிட்டு. அப்புறம் அந்த வெள்ளையும் அந்த மஞ்சள் கவரும் இருக்கக்கூடிய அது மேலே வந்து இன்னர் மெம்பரேன் ஒன்று, அதுவும் இன்னும் மெல்லிசான உள்ளது தான். இதை வந்து நம்ம பகுப்பாய்வாளர்கிட்டையும் வந்து இதை பற்றின டவுட்டை வந்து கிளியர் பண்ணோம். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.